அனைவருக்கும் வணக்கம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோட இன்ட்ரோடக்டரி வீடியோவில் ஒன் ஆஃப் தி மெத்தட், அதாவது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். இது ரெண்டாவது மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே லீஸ்ட் காஸ்ட் அப்படின்ற பேர் வர்றதுனாலேயே அலோகேஷன் பண்ணும்போது எந்த செல்லில் லீஸ் காஸ்டோ அதை முதல்ல அலோகேட் பண்றதுக்கு நம்ம பார்ப்போம். எப்படி பண்றதுன்றத இப்போ இங்க பார்ப்போம். நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர்ல பண்ணும்போது, ரூல்ல பண்ணும்போது இந்த காஸ்ட் எல்லாம் நம்ம ஓரமா எழுதி அதுக்கப்புறம் அலோகேஷனுக்கு ஒரு இடம் விட்டு அந்த இடத்துல அலோகேஷன் பண்ற மாதிரி இதுலயும் அப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா இருக்கிற இந்த செல் என்ட்ரிஸ்ல இருக்கிற காஸ்ட்ல எது லீஸ்ட்னு முதல்ல பார்ப்போம். 3, 1, 7, 4, 2, 6, 5, 9, 8, 3, 3, 2 இது எல்லாத்தோடையும் இருக்கிறதுலயே லீஸ்ட் இல்லைன்னா மினிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அந்த செல்லுக்கு முதல்ல நம்ம அலோகேட் பண்ணணும். அந்த செல்லு வந்ததுக்கு அப்புறமா அந்த ரோ குவான்டிட்டி என்ன, காலம் குவான்டிட்டி என்ன, 300, 350, 300, 350 இதுல எது லீஸ்டோ அதை எழுதணும். 300 தான் இது ரெண்டுத்தோட கம்மி, மினிமம் பார்த்தீங்கன்னா 300 தான். ஸோ அந்த 300 வந்துட்டு நம்ம இங்க எழுத போறோம். இந்த இடத்துல 300. அப்ப இந்த 300 ஃபுல்லா அலோகேட் பண்ணதுனால இங்க எதுவும் பண்ண முடியாது, இங்க எதுவும் பண்ண முடியாது, இங்க எதுவும் பண்ண முடியாது. இதை க்ளோஸ் பண்ணிடணும். 300 ஆல்ரெடி அலோகேட் பண்ணதுனால இந்த 350 இருக்கிற டிமாண்ட் வந்துட்டு 50 கிலோவா குறைஞ்சிடும். 350 மைனஸ் 300. ஓகே, இப்போ மீதி இருக்கிற செல்ஸ்ல எது லீஸ்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 தான் லீஸ்ட் காஸ்ட். அது இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. எந்த 2 வேணா நம்ம எடுத்துக்கலாம், இங்கேயும் அலோகேட் பண்ணலாம், இங்கேயும் அலோகேட் பண்ணலாம். பட் நம்ம ஒரு லாஜிக் பிரகாரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்ம எடுத்துட்டோம்னா 250, 400 கம்பேர் பண்ணி இங்க 250 அலோகேட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த 2 எடுத்துட்டோம்னா 200 500 கம்பேர் பண்ணி இங்க 200 அலோகேட் பண்ணுவோம். 250 200ஓட பெட்டர்ன்றதுனால இந்த 2 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 250 400 கம்பேர் பண்ணும்போது இங்க 250 அலோகேட் பண்ணிடலாம். இப்ப இந்த 250 ஃபுல்லாவே ஃபுல்ஃபில் ஆனதுனால இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த 250 எங்கேருந்து வந்தது, இந்த 400ல இருந்து வந்தது. ஸோ இந்த 400 குறைஞ்சிரும். 400 மைனஸ் 250 150 ஆயிடும். ஓகே, இப்ப மீதி இருக்கிறதுல, அதாவது இந்த செல்ஸ்ல லீஸ்ட் காஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த 2 தான் லீஸ்ட் காஸ்ட். அந்த செல்ல இருக்கிற ரோ குவான்டிட்டி, காலம் குவான்டிட்டி கம்பேர் பண்ணும்போது 200, 500, 200 அதாவது 200 தான் நம்ம இங்க அலோகேட் பண்ணணும். இந்த 200 ஃபுல்லாவே முடிஞ்சதுனால இந்த இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த 500 வந்துட்டு 200 மைனஸ் ஆகி 300 ஆயிடும். இப்ப மீதி இருக்கிற செல்ஸ் 6, 5, 3, 3 இதுல லீஸ் காஸ்ட்ன்றது 3 தான். இந்த 3 நம்ம எடுத்துட்டோம்னா 50, 300, 50 அலோகேட் பண்ணுவோம். இந்த 3 நம்ம எடுத்துட்டோம்னா 300, 400, 300 அலோகேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் பெட்டர் இந்த 3 எடுத்துக்கலாம், ஏன்னா ஜாஸ்தி குவான்டிட்டி அலோகேட் பண்ண முடியாது. இந்த 3 நம்ம எடுத்துட்டோம்னா 300 இங்க அலோகேட் பண்ணுவோம். இந்த 300 ஃபுல்லாவே அலோகேட் பண்ணதுனால இதையும் க்ளோஸ் பண்ணிடணும், இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். 300 ஆல்ரெடி டிமாண்ட் 400ல வந்து 300 ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆனதுனால இதை கட் பண்ணி 100 ஆக்கிடணும். இப்போ இருக்கிறதுலயே லீஸ்ட் காஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா 6, 5, 5 தான் லீஸ்ட் காஸ்ட். இப்போ இந்த 5ன்னு வர இந்த இடத்துல வரும்போது சப்ளை குவான்டிட்டி 150, டிமாண்ட் குவான்டிட்டி 100, இது ரெண்டுத்துல எது லீஸ்ட்னு பார்த்தோம்னா 100 தான் லீஸ்ட். ஸோ இங்க 100 அலோகேட் பண்ணிட்டு இந்த 100 க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 100 ஆல்ரெடி அலோகேட் ஆனதுனால இந்த 150ன்றது 50 ஆயிடும். 150 மைனஸ் 100 50 ஆயிடும். லாஸ்ட் செல் ஒன்னே ஒரு செல் தான் இருக்கு. அந்த செல்லுக்கு வரும்போது இந்த குவான்டிட்டி மேட்ச் ஆகணும், 50, 50. ஸோ இங்க 50 அலோகேட் பண்ணிடலாம். இதுதான் லீஸ் காஸ்ட் மெத்தடோட அல்காரிதம். இப்போ இது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லாஸ்ட் வீடியோல நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் பார்க்கும்போது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்றத நம்ம எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும், புரிஞ்சிடணும்.
அதுல ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் வந்துட்டு எல்லா அல்காரிதமும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுனால அதை வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் கடைசி கண்டிஷனை மட்டும் அலோகேட் பண்ணும். கடைசி கண்டிஷன் என்ன சொல்லுது? m plus n minus 1 allocations இருக்கணும். அதாவது எக்ஸாக்ட்லி கரெக்டா m plus n minus 1 நம்பர் ஆஃப் allocations. அதாவது mன்றது நம்பர் ஆஃப் ரோஸை குறிக்கிறது. இங்க 3 ரோ இருக்கு. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து n குறிக்கிறது. அப்பனா இது 6 அலோகேஷன் வரணும். இங்க 6 அலோகேஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்துடணும். 1 2 3 4 5 6 இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா the above is a basic feasible solution அப்படின்ட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஏன்னா 6 அலோகேஷன் நமக்கு தேவையானது இருக்கிறதுனால. இப்போ இந்த காஸ்ட் கால்குலேட் பண்றதையும் நம்ம வந்துட்டு நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஏற்கனவே பார்த்ததுதான். அதே மாதிரி தான் பண்ணணும். 1 multiplied by 300. அது 1 300ஓட பெருக்க வேண்டியிருக்கும். அடுத்தது 2 250ஓட பெருக்கணும். 6 50ஓட பெருக்கணும். 5 100ஓட பெருக்கணும். அது போக என்ன இருக்கு பார்த்தோம்னா 300. அதுக்கப்புறம் 2 200. இப்போ இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வருது? 300. அடுத்தது 500. அடுத்தது 300. அடுத்தது 500. அடுத்தது 900. அடுத்தது 400. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா கூட்டினோம்னா 800 1100 1600 1600 900 பார்த்தோம்னா 2500 2500 2900. திருப்பி ஒரு செக் பண்ணிடலாம். 800 1100 1600 2500 2900 2090. இதுதான் இதோட டோட்டல் காஸ்ட். அகைன் இது வந்து எதுவுமே கொடுக்கல, ருபீஸோ டாலரோ பவுண்டோ அப்படின்னு கொடுக்காதனால நம்ம இதை கரன்சி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.